வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திதிக்கான கோவில், எந்த திதியில் பிறந்திருந்தால் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற விவரத்தை பார்க்க போகிறோம். அதே போல் இந்த திதியோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திதியிலையும் 2 ராசி மண்டலங்கள் இருட்டாகும். அதிலேயும் சதுர்த்தசி திதி வந்துச்சுன்னா 4 ராசி மண்டலங்கள் இருட்டாகும். அப்படி அந்த ராசி மண்டலங்கள் இருட்டாகிறது அப்படின்னா முடங்கி போகிறது. அப்படி அந்த ராசி மண்டலங்கள் முடங்கி போய் அதில் உங்களுடைய யோகாதிபதியோ பாக்கியாதிபதியோ லக்னாதிபதியோ அமரும்போது அந்த இடங்கள் மிகவும் பாதிக்கப்பட போகுது அப்படின்றது விஷயம். சரி, நம்ம இந்த பதிவில் பௌர்ணமிக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை திதி, அதாவது பிரதமைன்னு சொல்லுவாங்க, அல்லது கிராமத்தில் வழக்கத்தில் பாட்டிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கான கோவில் என்ன, அந்த பிரதமை திதியில் பிறந்தால் என்ன ஆகும், அதற்கான பரிகார கோவில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிரதமை திதி அப்படிங்கிறது பேரிலே உங்களுக்கு தெரியும். பிரதமை அப்படின்னா முதன்மையான திதி அப்படின்றது விஷயம். சில பேர் சொல்லுவாங்க பிரதமை திதி ஆகாது அப்படின்னு. உண்மையிலே ஒரு நல்ல நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதமை திதி தான். சுபகாரியங்கள் செய்வதற்கும் நல்ல விசேஷமான யாகங்கள் ஹோமங்கள் வளர்ப்பதற்கும் சிறந்த திதி பிரதமை திதி. பிரதமை என்றாலே முதன்மை அப்படின்னு அர்த்தம். அதிலேயும் அமாவாசையோ பௌர்ணமியோ முடிஞ்சு தொடங்கக்கூடிய இந்த பிரதமை திதி இருக்குது இல்லைங்களா, இந்த பிரதமை திதி துவங்குறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது அமாவாசை முடிகிறதுக்கோ அமாவாசையோ பௌர்ணமியோ முடிகிறதுக்கு 3/4 நாளிகை, திதி பிரதமை திதி துவங்குறதுக்கு 3/4 நாளிகை முன்னாடி, அல்லது அமாவாசை முடிய போகிறதுக்கு 1/4 மணி நேரம், திதி துவங்குறதுக்கு 1/4 மணி நேரம், அல்லது துவங்கி 1/4 மணி நேரம், இந்த இடைப்பட்ட நேரம் இருக்குது பாருங்கள், இது சோடச கலையில் வரும். ரொம்ப அற்புதமான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கணும். இதை ரொம்ப அற்புதமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். சரி, இந்த திதியில், அதாவது பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கான பரிகார கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள அக்னிபுரீஸ்வரர், இந்த கோவிலுக்கு போய் முறைப்படி அங்குள்ள அக்னிபுரீஸ்வரரையும் அம்பாளையும் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து வழிபட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த திதி தோஷத்திலேருந்து நீங்கள் நிவர்த்தியாகி வெளியில் வந்துடலாம். இந்த கோவிலுக்கான வழித்தடம் முழுவதும் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் திதி எந்த திதி, பிரதமை திதியில் பிறந்தவர்கள் போயிட்டு வரக்கூடிய ஆலயம். சரி, இந்த திதியில் பிறந்துட்டீங்க, எப்போ போகணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ மறுநாள் நீங்கள் பிறந்து இருந்தால், அதாவது தேய்பிறை திதியில் அமாவாசை முடிஞ்சு நீங்கள் தேய்பிறை திதி வரும் இல்லையா, அந்த திதியில் பிறந்திருந்தால் நீங்கள் வளர்பிறை திதியில் போகணும் இந்த கோவிலுக்கு. வளர்பிறையில் பிறந்து இருந்தால், அதாவது அமாவாசை முடிஞ்சு பிரதமை வருது இல்லையா, அந்த திதியில் நீங்கள் பிறந்திருந்தால் வளர்பிறை திதியில் நீங்கள் இந்த கோவிலுக்கு போய்ட்டு உங்கள் பேரில் தேங்காய் பழம் மாலை, சுவாமிக்கு அம்பாளுக்கு மாலை கட்டி போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த தோஷ நிவர்த்தி இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது உங்களுக்கான இந்த பிரதமை திதி தோஷ நிவர்த்தி கண்டிப்பாக ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்படும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.